டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டில் அபிஷேகாவை பார்த்து ஸ்ரீனிவாஸ் ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அபிஷேகா பயங்கரமாக எமோஷ்னல் ஆகி அழுதுருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. செட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா நிகழ்ச்சியில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது அபிஷேகா அவர்கள் தான். இந்த சீசன் கொஞ்சம் மக்கள் மத்தியில் பூஸ்ட் ஆனது காரணமே அவங்க தான். அந்தளவுக்கு இந்த ஷோவில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை இந்த சீசனில் அவங்க நிகழ்த்தியிருந்தாங்க. இருந்தாலுமே அவங்களோட ஆளுமை அப்படிங்கிறது இந்த ஒரு டிக்கெட் டு ஃபினாலேல எடுபடலை. கிட்டத்தட்ட 4 வாரமாக அவங்க ரொம்பவே போராக பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்னால அவங்க டிக்கெட் டு ஃபினாலே வாங்க மாட்டாங்களா, ஃபைனல்ஸ்க்கு போக மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில் அபிஷேகா இந்த வார பர்ஃபார்மன்ஸை ரொம்ப ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி இருந்திருக்காங்க. குறிப்பாக கடந்த வாரம் அபிஷேகா அவர்களை பார்த்து ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருக்குமே நடக்கும். சடனாக நமக்கு ஸ்ருதி வராது, அந்த இடத்துல நம்ம அப்படியே டிஸப்பியர் ஆகிடுவோம். இந்த மாதிரி எல்லாருக்குமே நடந்திருக்கு. பட் அதுலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். உனக்கு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கு, இதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக நீ இதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆக அடுத்த வாரம் நீ கலக்கலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்ப, இது நிச்சயம் உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதுக்கு ஏற்பவே இந்த ஒரு வாரம் அபிஷேகா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே நிறைவடைய செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அபிஷேகா அவர்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருந்த ஜட்ஜஸ் எல்லாமே பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் ஆகியிருக்காங்க. குறிப்பாக ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி, இதுதான் பழைய அபிஷேகா, இந்த மாதிரியான ஒரு அபிஷேகாவை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன்னா அந்த அபிஷேகா எதை பற்றியும் கவலைப்படாமல் பாட்டு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பட்டையை கிளப்புவா. அந்த ஒரு அபிஷேகாவை இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டோம். கடந்த வாரமே நான் சொல்லியிருந்தேன், நாங்களாக பார்த்து உன்னை போய் உட்கார வைக்கிறதா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. நீயாவே ஒரு மிரட்டலான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்ப, நாங்களே உன் கையை பிடிச்சிட்டு போய் அதில் உட்கார வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் நீ கொடுத்துருக்க. கண்டிப்பாக நீயும் ஃபினாலேல ஒரு ஆள் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கங்கிற மாதிரி ரொம்பவே சூப்பர் பாசிட்டிவான வேர்ட்ஸை வந்து அபிஷேகாவை பார்த்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் அபிஷேகாவோட அம்மாவும் சரி அபிஷேகாவும் சரி ரொம்ப எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 4 வாரமாக அபிஷேகா சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. 4 வாரமாக அவங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கல. இதனால் அவங்க இந்த சீசன்லேருந்து வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் கூட கிடைச்சிருந்துச்சு. அண்ட் அவங்கள யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு அவங்க ரசிகர்கள் கூட ஆதங்கப்பட்டிருந்தாங்க. இந்த மாதிரி 4 வார டவுன்ஃபால்ல இருந்து மிகப்பெரிய ஒரு பவுன்ஸ் பேக்கை அபிஷேகா அவர்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு சாங் பாடி இந்த சீசனை நிறைவுபடுத்தியிருக்காங்க. அபிஷேகா செலக்ட் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே பார்த்து நம்மளால் சொல்ல முடியாது, மற்றவங்களும் இருக்காங்க. அண்ட் ஓவராலாக என்ன நடந்திருக்கு, யார் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அபிஷேகா இந்த சீசனில் செலக்ட் ஆவாங்களா, ஃபினாலேக்கு போவாங்களா? அப்படி ஒருவேளை அவங்க ஃபினாலேக்கு போனாலும் இந்த சீசனோட டைட்டிலை வின் பண்ணுவாங்களா? ஏன்னா ஏகப்பட்ட சூப்பராக போகிறவங்க நான் ஏற்கனவே செலக்ட் ஆகிட்டாங்க, அவங்கெல்லாம் தாண்டி வின் பண்ணுவாங்களா? மறக்காமல் அவங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.